அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. விற்கப்படுகிற அந்த அடைக்கலான் குருவியை மறக்காத தேவன் இந்த காலை நேரத்திலே அவரை தேடுகிற, அவரை சார்ந்திருக்கிற, அவரையே விசுவாசிக்கிற உங்களை தேவன் மறப்பாரா? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப நாளா நான் காத்திருக்கிறேன், ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியமெல்லாம் நடக்கவில்லை? தேவன் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ, என் ஜெபத்தை கேட்காமல் புறக்கணிக்கிறாரோ, என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கிறதே பிரதர் அப்படின்னு சொல்லி சிலர் புலம்புகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன அருமையாய் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் மறக்காதவர், தம்மை தேடுகிற பிள்ளைகளை ஒரு காலம் மறக்காத தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, அவர்கள் எத்தனையோ முறுமுறுப்புகள், எத்தனையோ கோபம் ஊட்டுதல்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்திருந்தாலும், தேவன் இரக்கமுள்ளவராய் அவர்களோடு கூட வருகிறார். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அவர்களை பாதுகாப்பதற்கு தம்முடைய தூதனை அனுப்பி, வழிகாட்டுவதற்கு தம்முடைய தூதனை அவர்களுக்கு முன்பாக அனுப்பி, அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து அற்புதமாய் நடத்துகிறார். அது அற்புதமாய் நடத்துகிற தேவன் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளில் வந்த போதிலும் அந்த ஜனங்கள் மேலே அவர் இரக்கமுள்ளவராய், மறக்காதவராய் ஆண்டவர் இருந்தார். காரணம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நினைத்தருளி அற்புதம் செய்தார். அதனால்தான் யோசுவா கடைசி அத்தியாயத்திலே சொல்லுவார், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா மேன்மை பாராட்டுவார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையை தேவன் மறக்கவில்லை. ஒருவேளை சில நேரங்களிலே சில காரியங்கள் தாமதமாகலாம். தாமதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், தாமதம் மிகப்பெரிய நன்மை. தேவன் ஏற்ற காலத்திலே அற்புதம் செய்வார். அதினதின் காரியத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். சரியான நேரத்தில் அற்புதம் செய்வார், சரியான விதத்தில் அற்புதம் செய்வார். அவர் மறக்கவில்லை. சகோதரா, சகோதரி, அவர் உங்களை மறக்கவில்லை. மறந்தது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறதா? பிசாசை பார்த்து சொல்லுங்கள், தேவன் மறக்கவில்லை. என் ஆண்டவர் என்னை மறக்கவில்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள். பிசாசு வெட்கப்படுவான், தேவன் மகிமைப்படுவார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். 5 அடைக்கலான் குருவிகளை மறக்காத நினைக்கிற தேவன் உங்களை மறப்பதில்லை, மறப்பதில்லை, மறப்பதில்லை. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்ப்போடு தேவையோடு இருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் சந்தித்து அற்புதம் செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.